என்னோட பேரு சந்தியா. நான் அழகா, இளமையா, துடிப்புட இருப்பேன். எனக்கு ஆண்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். கதைய முழுசா கேளுங்க. சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சித்தப்பா எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் பிடிச்ச ஒரு நபர். என்னோட அம்மா அப்பாவை விட அவகிட்ட மிக ரொம்ப நெருக்கமா இருந்தேன். நானும் வளர்ந்துகிட்டே வந்தேன். என்னோட சித்தப்பா கூட எனக்கு இருக்கக்கூடிய நட்பு இன்னமும் ஆழமாச்சு. ஆண் பெண் உறவுகளை பத்தி என்னோட தோழிகள் கிட்ட புதிய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தப்பா கூட என்னோட நட்பும் ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. நான் என்னோட சித்தப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்குவேன். சித்தப்பா கூட விஷயங்களை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. ஒரு நாள் நைட் அம்மாவும் அப்பாவும் வீட்ல இல்லாதப்போ சித்தப்பாவுக்கு தலைவலி அதிகமாயிருந்துச்சு. சித்தப்பா என்கிட்ட சொன்னாரு, ராஜி, கொஞ்சம் டீ போட்டு என்னோட ரூமுக்கு கொண்டு வா. நானும் கிச்சனுக்கு போயிட்டு சீக்கிரமா டீ போட்டுட்டு சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். சித்தப்பா டீய பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்ல வைக்க சொன்னாரு. நானும் டீய வச்சுட்டு என்னோட ரூமுக்கு போறதுக்காக வெளியே வந்தேன். அப்போ சித்தப்பா என்ன பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல, உன்னோட ரூம்ல உனக்கு பயமா இருக்கும், அதனால இன்னைக்கு என் கூடவே நீ படுத்துக்கோ, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. சித்தப்பா என்னை அவரோட ரூம்ல படுக்க சொன்னாரு. நான் சித்தப்பாவோட படுக்கையில படுத்தேன். சித்தப்பா எனக்கு அந்த வீடியோவை காட்டத் தொடங்கினாரு. வீடியோவை பார்த்ததும் திடீர்னு எனக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்னோட பேரு ராஜி. நான் இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். எனக்கு படிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. ஆனா என்னோட அப்பாவுக்கு என்னோட படிப்பு சுத்தமா பிடிக்கல. நான் அம்மா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் நான் மேலும் படிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி சொன்னேன். தயவு செஞ்சு 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்கன்னு கேட்டேன். அம்மா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அப்பா ஒத்துக்கவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல காலேஜ்ல படிப்பு ரொம்பவே கம்மி, காதல் தான் அதிகம்னு சொல்லி அவர் நினைச்சாரு. அப்போ என்னோட சித்தப்பா தான் அப்பா கிட்ட போய் சொன்னாரு, நம்ம ராஜி அப்படி இல்ல, எதுவுமே செய்ய மாட்டான்னா அவ படிக்க மட்டும்தான் செய்வா, அவளுக்கு நான் உறுதி தரேன், நீங்க நம்பி அவளை காலேஜுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. சித்தப்பா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட அப்பா நான் காலேஜ் போறதுக்கு சரின்னு சொன்னாரு. அது கூடவே என்னோட சித்தப்பா கிட்ட, இன்னையிலிருந்து ராஜி பொறுப்பு உன்னோடது, அவ ஏதாவது தப்பு செஞ்சா இந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எந்த கலங்கம் ஏற்பட்டாலும் ராஜியோட உனக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொன்னாரு. சித்தப்பா அப்பா கிட்ட. ஆனா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, ராஜியோட ஒவ்வொரு செயலையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னாரு. அப்போ சித்தப்பாவோட மனசுல என்ன இருக்கு, ஏன் அவர் என்னை இவ்வளவு ஆதரிக்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா, என்னோட சித்தப்பா கூட என்னோட நட்பு இவ்வளவு தூரம் தொடரும்னு நான் ஒரு நாளுமே நினைச்சதில்லை. கொஞ்ச நாட்களிலேயே சித்தப்பா என்னை ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. ஆரம்பத்துல நான் ரொம்ப ஆர்வமா படிச்சேன். கல்லூரியில யாரோடையும் அதிகமே பழக்க வச்சுக்கல. காலேஜ்ல என்ன நடந்தாலும் நான் நைட் வீட்டுக்கு வந்து சித்தப்பா கிட்ட சொல்லிருவேன். சித்தப்பாவும் என் கூட மிகவுமே நெருக்கமா பழக ஆரம்பிச்சாரு. என்னோட சித்தப்பா என்னை பார்க்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமாவே தோண ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட சித்தி கிராமத்துல இருந்தாங்க. சித்தப்பா வேலை காரணமா எங்க வீட்ல தான் தங்கி இருக்காரு. காலேஜ்ல ஜாயின் பண்ணி கொஞ்ச நாட்கள்லயே என் கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பெண்ணின் கிட்ட அவளுக்கு நிச்சயதார்த்தமாகிருச்சுன்னு சொல்லி சொன்னான். ஒரு நாள் அவ தன்னோட வருங்கால கணவரை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். எனக்கு நிச்சயமா இருச்சுன்றதுனால நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்தையுமே எங்களோட எல்லைகளையுமே கடந்துட்டோம். இப்ப எங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லைன்னு சொன்னான். இதுக்கு அப்புறமா நான் என் தோழிகிட்ட
எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சேன். எனக்கு அந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமாச்சு. எனக்கு எந்த பையன் கூடயும் நட்பு இல்லை. அதனால நான் எப்பெல்லாம் இது போன்ற விஷயத்த பத்தி யோசிச்சாலும் என்னோட மனசுல சித்தப்பா தான் வந்துட்டு போவாரு. இதுக்கப்புறமா நான் என்னோட மனச ஒழுக்கிட்டு, ராஜி, இது என்ன அர்த்தமற்ற விஷயத்தையெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க? அவர் உனக்கு சித்தப்பா அப்படின்னு எனக்குள்ளேயே சொல்லிக்குவேன். ஆனா இதுக்கப்புறமா சித்தப்பாவோட பேச்சும் அவரோட நடத்தையும் என்னோட சிந்தனைய தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சித்தப்பாவோட மனசுல உள்ள விஷயத்த நான் இன்னமுமே புரிஞ்சுக்கல. சில நேரங்கள்ல அவர் என்ன பத்தி அதே விஷயங்களை யோசிச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா சில நேரத்துல அவரோட அணுகுமுறை என்கிட்ட மிகவுமே கடுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் என்னோட அப்பா எவ்வளவு கண்டிப்பானவர் அப்படின்னும், நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டா எனக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நினைவூற்றுவாரு. அவரோட இந்த பேச்சுக்களை கேட்டு நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆனா இளமை பருவம் குருடானதுன்னு சொல்லுவாங்க. இளமை பருவம் அப்படித்தான். நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அதே விஷயத்தை திரும்பவும் கேட்டேன். இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து என்னோட தோழி சொன்ன விஷயங்களை பத்தி நான் ரொம்பவே ஆழமா யோசிச்சுட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் ஒரு நாள் சோஃபால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சித்தப்பா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. என்னோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க ராஜி, அதுவும் இவ்வளவு ஆழமான்னு கேட்டாரு. நான் சித்தப்பாவை பார்த்து ஒரு பாவனையோட, சித்தப்பா, இன்னைக்கு என்னோட தோழி எனக்கு என்னென்ன சொன்னா தெரியுமான்னு கேட்டேன். ஒவ்வொரு முறையும் போலயே இன்னைக்கு நான் சித்தப்பா கிட்ட என்னோட மனசுல உள்ள விஷயத்தை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட குழந்தை பருவத்துல இருந்தே நான் என்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே சித்தப்பா கிட்ட சொல்ற பழக்கத்தை வச்சிருந்தேன். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. சித்தப்பாவும் என்ன மேலிருந்து கீழே பார்த்துட்டு, ஆமா, உனக்கு என்னென்ன சொல்லணும், உன்னோட தோழி உனக்கு என்ன சொன்னான்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட, என்னோட தோழியின்கிட்ட இணையதளத்துல பல வகையான வீடியோக்கள் இருக்கு, அந்த வீடியோக்கள் எல்லாம் வகையான விஷயங்களும் கிடைக்கும்னு சொன்னான். உங்ககிட்ட மொபைல் இருக்கு, நெட் பேக்கேஜும் இருக்கு, நீங்க அந்த வீடியோக்களை பார்த்திருக்கீங்களா? அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். நான் என்னோட முகத்தை சித்தப்பாவோட பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு ரகசியமா இந்த விஷயத்த சொன்னேன். ஆனா திடீர்னு அவர் என்னை உன்னிப்பா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒருவேளை தன்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு சிரிச்சிட்டு ரகசியமா என்கிட்ட, ராஜி, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் உன்னோட அப்பா கிட்ட சொல்லிராத. அப்படி நீ சொன்னா உன்னோட அப்பா உன்னை ரொம்பவே மோசமா நடத்துவாரு. என்னையும் இந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்பிடுவாரு. ஏன்னா நான் தான் உனக்கு பொறுப்பேத்து உன்னை காலேஜ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கும் இங்க தங்குறதுல பிரச்சனை ஆகிரும். மத்தபடி வீடியோ பார்க்கறத பத்தி சொன்னான். நீ நைட் என்னோட ரூமுக்கு வா, நான் உனக்கு எல்லா வகையான வீடியோக்களையும் காட்டுறேன்னு சொன்னாரு. சித்தப்பாவோட கண்ணுல ஒரு பிரகாசமான குறும்பு இருந்துச்சு. அது அப்ப எனக்கு புரியல. இதுக்கப்புறமா சித்தப்பா தன்னோட ரூமுக்கு போயிட்டாரு. நானும் படிக்கத் தொடங்கிட்டேன். இதுக்கப்புறமா எதிர்காலத்தை பத்தி யோசிச்சேன். இப்ப என்னோட மனசுல புத்தகங்கள் வரவே இல்ல. நைட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா படிப்பு முக்கியம். ஏன்னா படிப்பு விஷயத்துல சித்தப்பா ரொம்பவே கண்டிப்பா இருப்பாரு. அடிக்கடி என்னோட சித்தப்பா ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாரு, நீ படிப்புல நல்லா சாதிச்சு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீனா உன்னோட அப்பா உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்குவாரு. உன்னோட சுதந்திரத்துக்கான கதவுகள் உனக்காக திறக்கப்படும்னு சொல்லுவாரு. அவர் இந்த வார்த்தையை எனக்கு மிகவும் சரியான தோணுச்சு. அதனால நான் என்னோட மனசுல இருந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னோட காலேஜ் வேலைய ஆர்வத்தோட செய்யத் தொடங்கினேன். விரைவாக என்னோட வேலையுமே முடிச்சேன். நைட்டை நெருங்க நெருங்க என்னோட மனசுல சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நைட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னோட படிக்கிற வேலை, காலேஜ் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நைட்டே என்னோட சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். நான் அவரோட ரூமுக்கு போனப்போ சித்தப்பா பெண்களுக்கான ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும்
அவர் சிரிச்சிட்டு அந்த பேப்பரை மறைச்சு வச்சிட்டாரு. குளிர்காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாளுக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டும் குளிர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால நான் போனதுக்கு அப்புறமா சித்தப்பாவோட படுக்கைக்குள்ள நுழைஞ்சு சித்தப்பாவோட பக்கத்துல ஒட்டி உட்காந்துகிட்டு, இப்ப எனக்கு அந்த வீடியோவை சீக்கிரமா காட்டுங்க, இல்லன்னா அப்பா வர நேரம் ஆகிரும்னு சொன்னேன். இதுக்கப்புறமா சித்தப்பாவும் நேரத்தை வீணடிக்காம எனக்கு அந்த வீடியோவை காட்ட ஆரம்பிச்சாரு. வீடியோவை பார்த்ததும் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நாங்க சில வீடியோக்களை மட்டுமே பார்த்தோம். அதுக்குள்ள திடீர்னு அப்பா எங்களோட ரூமுக்கு வந்துட்டாரு. அப்பா வந்ததும் என்கிட்ட, இவ்வளோ நேரத்துல சித்தப்பாவோட ரூம்ல நீ என்ன பண்ற? உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அப்பா ரொம்பவே கடுமையானவரு. நான் ரொம்பவே பயப்படுவேன். அதனால அப்பா கடுமையா சொன்னதும் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு சீக்கிரமா என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அப்பா சித்தப்பாவோட ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு தன்னோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா நான் சித்தப்பாவோட ரூமுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நைட் அப்பாவுக்கு சித்தப்பா கிட்ட ஏதோ அவசர வேலை இருந்ததுனால அப்பா ரொம்ப நேரமா அவரோட ரூம்லயே உட்காந்து பேசிட்டே இருந்தாரு. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்ப தூங்க போனேன்னு எனக்கே தெரியல. அப்பா சித்தப்பாவோட ரூம்ல இருந்து எப்ப போனாருன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் நான் காலேஜுக்கு போனேன். நான் நைட் அவளோட காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சில வீடியோக்கள் மட்டும்தான் பார்த்தேன். எப்படியோ என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நேரம் வந்துச்சு. வீடியோ பார்க்க சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். அப்ப சித்தப்பா அவரோட ஆபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால என்னோட ஆபீஸ் வேலையெல்லாம் நான் முடிச்சிறேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ரூமுக்கு வா, நான் உனக்கு வீடியோ காட்டுறேன்னு சொன்னாரு. நான் காலையில இருந்து வீடியோ பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தேன். சித்தப்பா மேல கொஞ்சம் கோபமாதான் இருந்துச்சு. சித்தப்பா என்னோட மொபைல் நெட் பேக்கேஜ் போட்டுவிட்டாரு. அப்போ என்னோட போனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து செய்தி வந்துச்சு. அவர் அனுப்பின அந்த படத்தை பார்த்ததும் என்னோட கண்கள் அகலமா விரிய ஆரம்பிச்சது. நான் இன்னும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த நபர்கிட்ட இருந்து செய்திகள் வரத் தொடங்கிச்சு. அவர் ரொம்பவே ரொமான்டிக்கான பணியில பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் ஏற்கனவே ஆவலோட இருந்ததுனால அதே பணியில பதில் சொல்லவும் ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் உடனே சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். ஆனா அவரோட ரூம் பூட்டப்பட்டிருந்துச்சு. அப்ப நான் என்னோட ரூமுக்கு திரும்பி வந்து அந்த அறிமுகம் இல்லாத பையன் கூட அப்படியே பேச ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து அந்த பையன் கூட திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் கூட நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். வீடியோ கால் பேச வர சொன்னேன். ஆனா அந்த பையன் மறுத்துட்டான். இந்த நேரத்துல நான் என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தப்போ என்னோட பார்வை சித்தப்பா மேல பட்டுச்சு. அவர் அப்பதான் தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து படிகள்ல மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட கையில மொபைல் இருந்துச்சு. அவர் நைட்ல இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு போறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நைட் 12 மணி ஆகிருச்சு. எனக்கு தூக்கமே வரல. ஆனா என்னோட மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை சித்தப்பா தான் நியூ நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினாரோ? சரி, நான் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே என்னோட சித்தப்பாவோட எண்ணங்கள்ல எப்ப நான் தூங்குனேன்னு எனக்கே தெரியல. காலையில நான் சித்தப்பாவோட முகம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன். அவர் என் கூட ரொம்பவே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு நடந்து போவேன். ஆனா அந்த நாள் சித்தப்பா, இன்னைக்கு நான் உன்னை பைக்ல காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நான் அவர் கூட கிளம்பிட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கேட் விட்டு வெளியே வந்தப்ப சித்தப்பா ஏற்கனவே எனக்காக காத்துட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா நான் சித்தப்பா கூட வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு அம்மா அப்பா வீட்ல இல்ல. சித்தப்பா என்கிட்ட, நீ என்கிட்ட திரும்பியும் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு ஏன் நீ கேட்கலன்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொன்னேன். சித்தப்பா திடீர்னு ஆச்சரியத்தோட என்னை பார்த்து, எப்படி பார்த்த அப்படின்னு என்கிட்ட கடுமையா கேட்டாரு. எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரு, அவர் அனுப்பினாரு. நான் நைட் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னேன்.
இத கேட்டதுமே என்னோட சித்தப்பா ஆழமா ஏதோ யோசனையில ஆழ்ந்தாரு. அவர், நீ இப்ப போயிட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வான்னு சொன்னாரு. நான் என்னோட ரூமுக்கு போனேன். நான் திரும்பியும் அந்த வரவேற்பறைக்கு வந்தப்போ என்னோட சித்தப்பா என்னோட மொபைல்ல ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். நான் அவங்கிட்ட சொல்றத பார்த்ததும் சித்தப்பா என்னோட மொபைல மேசையில வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நான் சாப்பிடும்போது சித்தப்பாவை பார்த்தேன். அவர் என்னை ரொம்பவே விசித்திரமா பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் என்கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ணாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவரால எதுவுமே சொல்ல முடியல. நான் மனசுக்குள்ளேயே, சித்தப்பா சொல்லுங்க, நான் உங்களுக்கு மறுக்க மாட்டேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா என்னோட பார்வை சித்தப்பாவோட முகத்திலிருந்து அவரோட மொபைலுக்கு மாறுச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அறிமுகம் இல்லாத பையனோட மெசேஜ்க்காக காத்திருந்தேன். அவர் இன்னும் எனக்கு மெசேஜ் அனுப்பல. சித்தப்பாவும் இப்போதைக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. அப்ப நான் மொபைலை எடுத்துக்கிட்டேன். நானே அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என்னோட சித்தப்பா என்னோட கையிலிருந்து மொபைலை புழுங்கிட்டாரு. அப்போ சித்தப்பா, ராஜி, சாப்பிட்றப்ப மொபைல் யூஸ் பண்றது நல்ல விஷயம் இல்ல, அதனால மொபைல் என்கிட்ட கொடுன்னு சொன்னாரு. அவர் இதை சொல்லிட்டு என்னோட மொபைலை அவரோட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு சித்தப்பாவோட, இப்ப மொபைல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர், கொடுப்பேன், இப்ப நீ போய் பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சிட்டு ரூமுக்கு வான்னு சொன்னாரு. நான் ரொம்பவே சந்தோஷமானேன். பொறாமையினால இந்த சித்தப்பா என்னோட விருப்பத்தை நிச்சயமா நிறைவேற்றுவாருன்னு நான் அப்படித்தான் செஞ்சேன். சீக்கிரமா பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிட்டு என்னோட காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சேன். நைட் பல மணி ஆகிருச்சு. நான் சித்தப்பாவோட ரூமுக்கு வந்து அவகிட்ட, இப்ப என்னோட மொபைலை எனக்கு கொடுங்க, நான் அந்த ஃப்ரெண்ட் கூட பேசணும்னு சொன்னேன். சித்தப்பா, என்னோட தலை ரொம்பவே வலிக்குது, முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. நானும் உடனே கிச்சனுக்கு போயிட்டு டீ போட போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டீயோட ரூம்குள்ள வந்தேன். டீயை மேசையில வச்சிட்டு திரும்பி போக போனேன். அப்ப சித்தப்பா என்னோட கைய பிடிச்சு, இன்னைக்கு நைட்டு நீ என்னோட ரூம்லயே தங்குன்னு சொல்லி சொன்னாரு. இத கேட்டு நான் ரொம்பவே அமைதியா அவரை பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு நான் அந்த பையன் கூட வீடியோ கால்ல பேசணும். நான் சித்தப்பா கிட்ட நான் என்னோட ரூமுக்கு திரும்பி போகணும்னு சொல்லி சொன்னேன். என்னோட கைய அவகிட்ட இருந்து விடிச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே போனேன். ஆனா சித்தப்பா என்ன போக விடாம தடுத்து, நான் சொன்னதை மட்டும் செய்ன்னு கடுமையா சொன்னாரு. இதுக்கப்புறமா என்ன தன்னோட படுக்கையில படுக்க வச்சாரு. நான் பயத்துல படுத்துக்கிட்டேன். நைட் முழுவதும் சித்தப்பா கூட என்ன செஞ்சாருன்னு என்னால ஒருபோதுமே நினைச்சு பார்க்க முடியல. அவர் நீண்ட நேரமா என்னோட மொபைலை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாரு. என்ன தூங்கவே விடல. நைட் 2 மணிக்கு அவர் என்கிட்ட, அந்த பையன் யாரு, யாரு உனக்கு வீடியோ காலும் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறா, நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சித்தப்பாவோட பேச்ச கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷமானேன். ஆமா, பார்க்க விரும்புறேன்னு சொன்னேன். சித்தப்பா என்னோட மொபைல என்னோட கையில கொடுத்து இத பாருன்னு சொல்லி சொன்னாரு. அவனோட போட்டோவை பார்த்ததும் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா அந்த பையன் என்னோட தோழியோட வருங்கால கணவன். நான் விரிந்த கண்களோட சித்தப்பாவை பார்த்தேன். என்னோட கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சது. இதுக்கப்புறமா சித்தப்பா சொன்னாரு, நீ இந்த பையனை பத்தி என்கிட்ட சொல்றப்ப யாரோ உன்னை ஏமாத்த போறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் உன்னோட போன்ல இருந்து அந்த நம்பரை எடுத்து இந்த பையன் கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவன் உன்னோட போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போட போறானா? நான் அவனை மிரட்டாம இருந்திருந்தா உன்னோட வாழ்க்கைய அவன் அழிச்சிருப்பான். குடும்பத்தோட மரியாதையே கெட்டு போயிருக்கும். இந்த விஷயம் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் என்ன செய்வாருன்னு யோசிச்சு பாரு. இது உனக்கு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிற வயசு. இது போன்ற கெட்ட விஷயங்கள்ல இருந்தும் அந்த செயல்கள்ல இருந்தும் உன்னை பாதுகாத்துக்கணும். நீ என்கிட்ட இது போன்ற விஷயத்த பத்தி பேசினப்போ நான் அந்த விஷயங்களை உன்னோட குழந்தை பெருமாவும் வேடிக்கையாவும் எடுத்து தள்ளிவிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது, நான் தள்ளிவிடுறதுக்கு பதிலா உனக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி
அப்பதான் நான் உனக்கு கடுமையா புரிய வைக்கிறதுக்காக பதிலா உன்னோட நட்பை வளர்த்தேன். அப்ப நான் உன்னை கடுமையான வார்த்தைகளை புரிய வைக்க முயற்சி எடுத்திருந்தா ஒருவேளை நீ புரிஞ்சுப்ப பதிலா கோபமாகி இருப்ப. இதுக்கப்புறமா நீ என்கிட்ட விஷயத்த பகிர்ந்து கொள்ளாமலேயே இருந்திருப்ப. என்னை விட்டு விலகி மத்தவங்களோட வலையில சிக்கியிருப்ப. சித்தப்பாவோட பேச்சை கேட்டு நான் தேம்பி தேம்பி அழுதேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தினார். அதுக்கப்புறமா காலேஜ்ல படிப்பு விஷயத்துல திறமையான பெண்கள் கூட நட்பு கொள்ளு, கெட்ட விஷயங்கள்ல உள்ள பெண்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. நான் சித்தப்பா கிட்ட இப்போ நான் படிப்பில மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். இது போன்ற பெண்கள் ஆண்கள் கிட்ட கெட்ட செயல்களை இனிமே ஈடுபட மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு காலகட்டத்துல பெற்றோர் தங்களோட குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறதில்லை. இது அவங்களுக்கு இழைக்கக்கூடிய பெரிய அநீதி. குழந்தைகளுக்கு நல்ல கெட்ட விஷயங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி அல்லது காலேஜில் ஏதாவது தவறு நடந்தா தங்களோட பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கணும். இதனால எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம். குழந்தைகளுக்கு சரி மற்றும் தவறுக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் இருக்க நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது, அதை எப்படி அணுகணும், நல்ல விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் சரி அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகளும் அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அப்பதான் இந்த சமூகத்துல அவங்களுக்கு வரக்கூடிய தீய விஷயங்களில இருந்து அவங்களை கண்டிப்பா பாதுகாக்க முடியும். எப்பவுமே அவங்க கூட நட்பாரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க. சரி நண்பா, நான் போறேன். பாய்.